இந்த 2 விஷயம் மட்டும் தனுசு ராசிக்காரங்க பண்ணவே கூடாது இந்த வருஷம். இது ஜனவரி மாதம் 2026 இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி பிறந்திருக்கு? நல்லா பிறந்திருக்கு, அற்புதமான டைம் தான். நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கா. ஒரு சார்மிங்லேயே ஒரு ஸ்மைல் நம்ம போனோடனே நம்ம ஃபேஸை பார்த்தோன்னே நிறைய விஷயங்கள் நமக்கு நடக்கும். பட் அது கொஞ்சம் அப்படியே லாக் ஆகிருக்கோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வருது. மனசில் நிறைய மன அழுத்தம் நிறையா ஜாஸ்தி ஆகிருக்கு. ஒரு மாதிரி டிப்ரெசிவ் மூட்ஸ் இருக்குது, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது நமக்கு. விரக்தி, வேலை எங்கே போனாலும் நான் நிறைய உழைப்பு போடுறேன்ப்பா, படிக்கிற பசங்க நிறைய எஃபர்ட் போடுறோம், ஆனால் எங்களோட கம்மியாக எழுதினவங்களுக்குலாம் 95 கிடைக்குது, எங்களுக்கு 85 தான் கிடைக்குது. மாதிரியான நிலைமைகள் இருக்குது. அது உண்மை தான். அது கொஞ்சம் கொஞ்சமாக மாற போகுது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மூலம் நட்சத்திரம் வந்து ஓவர் ஒர்க்கை கொஞ்சம் கரைச்சிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்காக ஸ்மார்ட் ஒர்க்கில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. தேவையில்லாத நிறைய விஷயங்களை நம்ம மூக்க கொண்டு போய் மூலம் விட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு அவமானங்கள், அவப்பெயர்கள் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ப்ரிவென்ஷன் பெட்டர் தேன் க்யூர். உங்களோட டொமைனில் அது இல்லைன்னா அதுக்குள்ளே போகவே போகாதீங்க. காசு பணம் கொஞ்சம் நல்லாவே வரும். மூல நட்சத்திரமுக்கு சேவ் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்மார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது பூராடம் ஹெல்த்தை கண்டிப்பாக கவனிச்சிக்கணும். ஜாயின்ட் பெயின், நீ பெயின், டயபெட்டிஸ், இந்த மாதிரி க்ரானிக் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். நிறையா நடக்கிறது, இல்லை நடக்க முடியலன்னா வேறு விதமாக ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ட்ரை பண்ணுறது, பிராணாயாமம் ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ஹெல்த்தில் கண்டிப்பாக ஃபோக்கஸ் இருக்கணும். சனி இன்னும் நம்ம கொஞ்சம் மனசில் ரொம்ப வலி வேதனைகளை ஒரு மாதிரி உருவாக்குற சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதனால் நம்ம தியானம் பண்ணி இந்த ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு பாதையை நோக்கி நம்ம போகும்போது அந்த குரு பயிற்சி வரப்போகுது மே மாதம். அதுலேருந்து கொஞ்சம் நமக்கு தெளிவு கிடைக்கும். உத்திராடம் வந்து கொஞ்சம் அகெயின் காஷியஸாக இருக்க வேண்டிய டைம் தான். ஆனால் நிறைய பேர் உத்திராடம் நட்சத்திரமுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸு, ரெஸ்பான்சிபிலிட்டிஸு, பதவி உயர்வு இதெல்லாம் வரும். படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய டைம். அகெயின் சேம் ஸ்டோரி. 3rd ஹவுஸில் இருக்கிற ராகு உங்களை 1க்கு 3 வாட்டி நிறையா ஒர்க் பண்ண சொல்லுவார். 2 விஷயங்கள் செய்யவே கூடாதுன்னு சொன்னேன். ஆணவமாக பேசுகிறது, தேவையில்லாமல் நம்ம கொண்டு போய் எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ட்டு பேசுகிறது நமக்கு ஃபயர் பேக் ஆகும். கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் பேச்சை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி தேவையில்லாமல் உட்காந்து நாள் ஃபுல்லாக உட்காந்து யோசிக்கிறது, உங்களால் எதை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அதை பண்ணி மெயினாக ஹெல்த்தில் கவனத்தை செலுத்துங்க. வாழ்க தனுசு ராசி.